நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன டவுட் இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி ரெட்டிட்டில் வந்து யூடியூப் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட்டிட்டை டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் வந்து எப்படி ஃபேஸ்புக் வந்து ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டிங்கோ, அதே மாதிரி தான் ஃபாரினர்ஸ்க்கு வந்து ரெட்டிட் அப்படின்ற அந்த சோஷியல் மீடியா வந்து ட்ரெண்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோன்னா, அதனால் நம்மளுக்கு வந்து வியூஸ் வந்து ஃபாரினர்ஸ் வியூஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் காட்டும். இதில் வந்து அவங்க ஐடியிலேருந்து வந்த போஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஜில் காட்டுது, ஹோம் பேஜில். அதுக்கப்புறம் சைடில் வந்து பாப்புலர்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே காட்டும். அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 4 ஸ்கொயர் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணோன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், கஸ்டம் ஃபீட்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டிஸ்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டிஸ் கீழே வந்து உங்களுக்கு ஐடிஸ்லாம் காட்டும். அது வந்து எதுக்கு காட்டுதுன்னா, நீங்கள் வந்து அதில் அவங்களோட ஐடியை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, அதனால தான் நம்மளுக்கு கீழே கம்யூனிட்டிஸ் அந்த பேஜில் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கஸ்டம் ஃபீட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம் ஃபீட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சாட் சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா ரூம்ஸ் டைரக்ட் அப்படின்ற 2 ஐடி காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆப்ஷன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஆப்ஷனில் வந்து ரூம்ஸ்னு இருக்குது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா வியூ ரூம்ஸ் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூம்ஸ் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி டைரக்ட் இப்போ வந்து யூடியூப் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இந்த டைரக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து நோட்டிஃபிகேஷன், மெசேஜஸ், மோட் மெயில் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பேஜில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆப்ஷனுக்கு கீழே. அதேமாரி மெசேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்கு கீழே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க், இமேஜ், வீடியோ, டெக்ஸ்ட், போல் அப்படின்ற 5 ஆப்ஷன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணி முடித்தோடனே மேலே ப்ரொஃபைல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரொஃபைல் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆகிட்டோடனே உங்களுக்கு அதில் 1 கர்மா, அதுக்கப்புறம் வந்து 3D ரெடிட் ஏஜ் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதில் வந்து 3D ரெடிட் ஏஜ், அதுக்கு மேலே 3D இருக்குன்னா அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ரெடிட் எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க அது வந்து காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓப்பன் பண்ணி 3 நாள் ஆகுது, அதனால தான் நம்மளுக்கு வந்து 3 டேஸ்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மை ப்ரொஃபைல் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. அப்புறம் கமெண்ட்ஸ் என்ன வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டும் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னா யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு நீங்கள் எந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதோட அந்த ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு ஷேர் அப்படின்ற அந்த சிம்பிள் இருக்கும். ஷேர் சிம்பிள் கொடுத்தோன்னே உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் எதில் வந்து போஸ்ட் பண்ண முடியுமோ அந்த சோஷியல் மீடியா எல்லாமே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆன் ரெட்டிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், போஸ்ட் ஆன் ரெட்டிட், அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்தோன்னே உங்களுக்கு இதுமாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து சூஸ் ஏ கம்யூனிட்டி அப்படின்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து மை ப்ரொஃபைல்னு கொடுங்க. வேறு யாரோட யூஸ் ஐடி வந்து கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ரெடிட் வந்து உங்களுக்கு வந்து
அதை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க அவங்க வீடியோஸ் நீங்கள் பண்ண போஸ்ட் எல்லாமே. அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் த லிங்க். நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை வந்து ஒரு டைட்டிலாக வந்து அந்த டிஸ்கிரைப் த லிங்க்கில் வந்து ஒரு டைட்டிலாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போக்கோ M2 Pro vs ரியல்மி 6 Pro அப்படின்ற டைட்டில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபுல் கம்பரிஷன் ரிவ்யூ ஃபுல் அப்படின்ற டைட்டில் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் வந்து நீங்கள் போஸ்ட் அப்படின்ற கொடுக்க போகிற ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போஸ்ட் அப்படின்ற அந்த ப்ளூ கலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு சப்மிட்டிங் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னொரு தடவை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா திரும்பி போஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தட் லிங்க் ஹஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஏற்கனவே உங்களோட நீங்கள் போஸ்ட் பண்ண இது வந்து ஏற்கனவே சப்மிட் ஆயிடுச்சு, அதனால் திரும்பி வந்து போஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்கள் ப்ரொஃபைல் சிம்பிளில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து நம்மளுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண அந்த வீடியோஸை வந்து யாருன்னா கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக யூடியூப்பில் போய் உங்கள் வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கு.